Let the little children come to me. மார்க் 10:14. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இது மார்ச் மாதம் 1 தேதி முதல் சனிக்கிழமை விடியற் காலையில் ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை தன்னிடம் வர வேண்டும் என்று ஆசைக்கின்றார். பெரியவர்கள் அதை தடுத்து நிறுத்திய பொழுதும் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அவர் கூறிய வார்த்தைகளை இப்பொழுது நற்செய்தியாக செவிமடுத்தோம். மார்க் 10:14, It is to little children and such as these that the kingdom of God belongs. இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. மார்க் 10:14. ஆக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும் என்பதை மிக மிக உறுதியாக ஆண்டவர் கூறுகிறார். ஏனென்றால் பெரியவர்களுக்குத்தான் இந்த வர்மம், சூது, பொய், களவு இவைகள் எல்லாம் இருப்பது. சிறு பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. நீங்கள் ஒருவேளை தொலைக்காட்சி விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள், ஒரு சின்ன குழந்தை ஃபோன் அடிக்கும் பொழுது உடனே ஃபோனை எடுத்துரும். அம்மா பின்னாடி நின்று நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கை காட்டுவாங்க. அங்கே கேட்பாங்க, ஃபோனில் அம்மா இருக்கிறாங்களா? அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் சில பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான மனநிலை. எப்படி பொய் சொல்வது என்பது கூட தெரியாது. ஆனால் அதன் பிறகு வளைஞ்சிருவாங்க. அம்மா அப்பா எப்படியோ, எப்படி சூதுவாது இருக்குதோ அதை எல்லாமே கற்றுக்கொள்வார்கள். ஆகவேதான் இந்த பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை பார்த்து சிறிய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அது எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. குறள் 125 கூறுவது, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவாக தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது அனைத்து செல்வங்களும் ஆசிரும் கூட்டி சேர்த்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை நாம் பெற வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற பாடம். இன்றைய தினத்தில் இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது, what is Satan using now to keep children away from Jesus? 1. Entertainment, mass media, many popular websites, contemporary music, especially TV. 2. Education, public education thinks it is compelled to ignore Jesus. இயேசுவிடமிருந்து குழந்தைகளை பிரிக்க அலகை தற்பொழுது எதை பயன்படுத்துகிறது? 1. பொழுதுபோக்கு, தகவல் தொடர்பு சாதனங்கள், பல பிரசித்தமான இணையதளங்கள், நவீன இசை, சிறப்பாக தொலைக்காட்சி பெட்டி, அலைபேசி, இவைகளெல்லாம் இப்பொழுது நல்லவைகளிலிருந்து பிள்ளைகளையும் பிரிக்கிறது. செல்போன் ஒன்று இருப்பது பல வகைகளிலே அது தடுமாற்றத்திற்கும் அல்லது சோரம் போவதற்கும் உதவுகிறது. நல்லவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். முதலாக நான் கம்ப்யூட்டரில் ஏறக்குறைய நெய்வேலியில் இருக்கும் பொழுது ஆரம்பித்தேன். இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இவைகளெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தார்கள். கம்ப்யூட்டர் என்றால் ஐயோ அதில் எல்லா விதமான ஆபாசங்களும் வருமே, அதை பார்ப்பதற்காக இந்த குருவானவர் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்கிறார் என்றெல்லாம் சொன்ன காலம் உண்டு. ஆனால் இந்த 15, 18, 19 ஆண்டுகளிலே இந்த கம்ப்யூட்டர் வழியாக எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுக்க முடியும். இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் 3400 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறார்கள். 3400 பேருக்கும் நொடியிலே அடுத்த 10 நிமிடம் திருப்பலி முடிந்ததும்
இந்த திருப்பலியும் மறைவுரைகளும் போய் சேருகிறது. எத்தனை பேர் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, பரவாயில்லை, நாம் ஊதுற சங்க ஊதி வைப்போம், விடுகிற பொழுது விடியட்டும் என்று சொல்வதை போல. ஆக அநேகருக்கு நல்ல நல்ல படங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதாவது இன்றைக்கு சனிக்கிழமையா, இன்னைக்கு பூரா மாதா படங்களாக போகும், அருமையான மாதா படங்கள், அவர்கள் பார்த்திருக்க முடியாத படங்களை நிறைய வைத்திருக்கிறோம். அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட படங்களை நாங்கள் பார்த்ததில்லை. ஆம், அங்க இருப்பதெல்லாம் ஆபாசமும் வெட்டி போக்கும் வெட்டி பேச்சும் இருக்கும் பொழுது நல்லவைகளை கொடுக்க வேண்டும். நல்லவைகளை கொடுக்கும் பொழுது அது பயன்பெறுகிறது. அதே போன்று ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன். அதில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். கணக்கெடுப்பு எப்படிப்பட்ட கணக்கெடுப்புனா, 5ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளுக்கு கீழே, பிலோ 5th ஸ்டாண்டர்ட்ஸ் பிள்ளைகளுடைய கேரக்டர், ஒழுக்கங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களே லவ் லெட்டர் தருது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குது, இன்னும் பல வகையான செயல்கள் எல்லாம் செய்கின்றார்கள். சிரிக்கிறீங்க, எல்லாம் உண்மையைத்தான். அப்ப அந்த செய்தித்தாளில் சொல்லப்படுவது என்னவென்றால், இதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் இந்த உலகம் பல வகையான மலிவு விளம்பரங்களினாலும் பல வகையான இப்படி வினோத போக்குகள், எங்கு பார்த்தாலும் சினிமா ஆடம்பரங்கள், கவர்ச்சிகள், இவைகளினால் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கும் கீழே அவர்களுடைய தராதரமும் இப்படி இருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? சமூக ஆர்வலர்கள், இப்படிப்பட்ட மத போதகர்கள், இன்னும் நீங்கள் நல்லதை கொடுக்க வேண்டும். நல்லதை கொடுத்தால்தான் அவர்கள் அதை தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். பயங்கர தண்ணி தாகம், வேற வழியே இல்லை, ஒரு குட்டை தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா சாக்கடை, குட்டை 2 தான் இருக்குது. தண்ணி எப்படி குடிச்சாகணும்? என்ன செய்வீங்க? சாக்கடை தண்ணி குடிக்க மாட்டேன், ஐயோ பார்க்கும்போதே நாத்தம் குமட்டுது. அந்த குட்டையிலே கலங்கி இருக்கிற தண்ணியில மேலோட்டமாக எடுத்து குடித்தால்தான் தண்ணீர் தாகம் அடங்கு, வேற வழி இல்லை. நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை, நல்ல தண்ணீரை கொடுப்போம், நல்லவைகளை கொடுப்போம். பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பதற்கு நல்லவைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் உந்துதல். நல்லவைகளை நாம் கொடுப்போம், நம்மாலானதை கொடுப்போம். ஒரு சிறிய மெழுகுதிரியை ஏற்றுவோம், ஒளி ஏற்றுவோம், பெரிய வகையில வேண்டாம். 20 வருடங்களுக்கு முன்பு இந்த உந்துதல். அதுதான் இப்பொழுது மாதா டிவி 20 வருஷம் கழிச்சு லேட்டா இப்ப வருது. இன்னும் வரல, துவக்கியாச்சு. கோழி என்னவோ முட்டை போட்டுடுச்சு, இன்னும் குஞ்சு பொறிச்சு பறக்கல, நமக்கே வரலையே, ஒன்றும் வராது, தாமதம். 20 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கினா இந்நேரம் பறந்து கொண்டு இருக்கலாமே வானத்திலே. அப்பொழுது இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன் நல்லதை கொடுக்க கூடாதா? அதே போலதான் அரசியலும். அரசியல் ஒரு சாக்கடை, ஆக இதில் யாரும் கலந்துக்காதீங்க, போவாதீங்க, வராதீங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டது உண்மை. அரசியலிலே இன்று கிறிஸ்துவம் 0%. கிறிஸ்துவ தலைவர்கள் கிடையாது. இந்த பக்கத்தில் இந்த லைட் எரியல, ஐமாஸ் லைட் இல்லை, 5 நாள் எரியல. அரசியல் தலைவர்கிட்ட போய் முத்த வேண்டியதா இருக்கே, நாம் போய் செய்ய முடியாதா, செய்யக்கூடாதா? யாரும் நம்முடைய தலைவர்கள் இல்லை, யாரும் இந்த மாதிரி நல்லதுக்கு போறது கிடையாது. அரசியல் ஒரு சாக்கடை, அங்கேயும் போவானேன், போக வேண்டும், அங்கேயும் நம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகளின் மத்தியிலே நம்முடைய பிரசன்னம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாசு மிகுந்த இந்த உலகத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்தார். வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அடுத்த கட்டம், முக்கியமான கட்டம், 2வது கல்வி. பொது கல்வி இயேசுவை ஒதுக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக என்கிறது. நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கின்றன. எதற்கு முக்கியத்துவம், முதலிடம்? பெரிய கேள்விக்குறி. ஆப்ஜெக்டிவ்ஸ் நிறைய இருக்கும், பெயரளவில். செயல்பாடு, கேட்டகிசம் இருக்கிறதா,
பிள்ளைகள் ஞாயிறு திருப்பலிகள் போகிறார்களா, கடைபிடிக்கிறார்களா? அல்லது பிள்ளைகளினுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? 9th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, ஞானஸ்தானம் வாங்காத கத்தோலிக்க பிள்ளைகள் படித்துக் கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் பங்குசாமியாருடைய வேலை. எங்க வேலை, நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்தோமா போதும். புது நன்மை வாங்கினாங்களா? 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே புது நன்மை வாங்க வேண்டும். கத்தோலிக்க பள்ளிக்கூடங்கள் பார்க்கலாமே, கண்டிப்பாக பார்க்க வேண்டுமே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கல்வி நாங்கள் கொடுக்க வேண்டியது கல்வி, எங்களுடைய கடமை. கல்வி, பொது கல்வி இயேசுவை ஒதுக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக எண்ணுகிறது. ஆங்கிலத்தில் எஜுகேஷன், பப்ளிக் எஜுகேஷன் thinks it is compelled to ignore Jesus. பேராலயத்தில் நான் இருந்த பொழுது VF ஆகவும் அந்த 10 பங்குக்கும் தலைவராகவும் இருந்த பொழுது நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே கரும்பலகையில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு பைபிள் வசனத்தை எழுதுங்கள். ஒரு வருடம் பூரா அந்த பிள்ளை அந்த பைபிள் வசனத்தை பார்க்கட்டும், குறைஞ்சபட்சம் அது மனதில் தங்கும். வேணாம் சாமி, நாமெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்குறோம், இது மாதிரி கிறிஸ்துவத்தை திணிக்கிறோம் என்று சொல்லி நம் மீது இடரல் படுவார்கள், நமக்கு பொல்லாப்பு வரும். பயந்தாங்கொழித்தனம், கோழைத்தனம். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நல்லவைகளை அங்கு எழுதி வைப்பதிலே பயமா? இப்படித்தான் அரசாங்கம் காசு கொடுக்குது, ஆகவே அப்படி தலை வணங்கிட்டு போ. நாளைக்கு ஏசி இல்லைன்னு சொல்லணும், ஏசி இல்லைன்னு சொல்லு. நெவர். அவர் என்னத்துக்கு வேத சாட்சிகள் இவர்கள்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? இயேசுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்ல முடியுமா? ஒன்றும் முடியாது. காலனா காசு கிடைச்சா போதும் என்கின்ற வகையில் இருக்கிறோமா? இவைகள் எல்லாம் இயேசுவை ஒதுக்கி வைப்பதற்கு அர்த்தமாகும். மதம், உண்மையான புதிய ஏற்பாடு கிறிஸ்துவத்திலிருந்து, முதலில் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழ் சொல்றேன். Religion, the average church is so far removed from authentic New Testament Christianity. இதைத்தான் இப்பொழுது நான் வலியுறுத்தி சொல்கிறேன். உண்மையான வேதம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஆண்டவருக்கு என்னுடைய பிரசன்னத்தை தர வேண்டும். Parents, many parents are so lax or confused about their responsibility as parents. மதம், உண்மையான புதிய ஏற்பாடு கிறிஸ்துவத்திலிருந்து சாதாரண திருச்சபை மிகவும் தள்ளி உள்ளது. உண்மைக்கும் விழுமியங்களுக்கும் நாம் ஒரு சான்று பகரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். படிப்பதெனவோ பைபிள், இடிப்பதெனவோ மாதா கோயில் என்று சொல்வதை போல வாழ்வு. பெற்றோர், பல பெற்றோர் தங்கள் கடமைகளை குறித்து அசாதாரணமாகவும் குழம்பியும் உள்ளனர். யோகா கிளாஸ் போகணுமா, ஸ்விம்மிங் கிளாஸ் போகணுமா, ஸ்கேட்டிங் கிளாஸ் போகணுமா, அல்லது கராத்தே கிளாஸ் போகணுமா, டான்ஸ் கிளாஸ் போகணுமா, மியூசிக் கிளாஸ் போகணுமா, எல்லாத்துக்கும் போகலாம். கேட்டிசம் கிளாஸ் அது முடியாது. இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாது என் பிள்ளை, இந்த வருஷம் பொறுத்துக்குங்க, அடுத்த வருஷம் அனுப்புறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது என் பிள்ளை, இந்த வருஷம் முடியாது, பிறகு பார்த்துக்குவோம். அது 4-5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி வீட்டில் உட்கார்ந்து கிடக்கும். கடவுளை நீ துறந்தாயானால், விழுமியங்களை மறந்தாயானால் இப்படித்தான் நடக்கும். The simple ones, so far from being incapable of perfection, or by their docility, innocence and humility, peculiarly adapted and qualified for its attainment, whereas others who are blinded by self-sufficiency and enslaved by prejudice give great resistance to the operations of grace. எளியவர் ஆன்மீக நிறைவை அடைய வெகு தொலைவில் இருந்தாலும் தங்கள் கீழ்ப்படிதல், மாசின்மை, தாழ்ச்சியால் அதை அடைய பக்குவப்பட்டு தகுதியுடையவர் ஆகிறார்கள். மற்றவரோ தன்னிறைவால் கட்டுண்டு முன் சார்பு எண்ணத்துக்கு அடிமையாகி இறையருளின் செயலுக்கு பெரும் தடை ஏற்படுத்துகின்றனர். ஆழமான கருத்துக்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்ல வருவது என்ன? உள்ளத்திலே இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம், அதற்கு சிறந்த ஒரு விழுமியமாக கடைபிடிப்போம். மற்றவைகள் எல்லாம் அடுத்து இறைவனுக்குரியது முதலிடத்தை கொடுப்போம். ஜெபிப்போம். Thank you Lord Jesus for your prefer the small, the weak, the defenseless and the voiceless. Watch over all our children
and guide them in your way. சிறியவர், தாழ்நிலையுற்றோர், ஆதரவற்றோர், கேட்பாரற்றோர் போன்றவரை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி தேவனே. அனைத்து சிறுவரையும் காத்து உமது வழியில் நடத்தியருளும்.